அதிகாரம் படித்தோம். ஆமென். அல்லேலூயா. நாம் தொடர்ச்சியாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன காரியத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடுவதற்கு காரணங்கள் என்ன என்பதை குறித்து நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையிலே வருவதற்கு தடையாக இருப்பதற்கு ஒன்று மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை, அது ஒரு தடையாக இருக்கிறது. இரண்டாவது கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை, அது உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? தடையாக இருக்கிறது. மூன்றாவது பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது என்ன செய்கிறது? தடையாக இருக்கிறது. நான்காவதாக புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நமக்கு புரோஜனம் இல்லை, அடுத்தவங்களுக்கும் புரோஜனம் இல்லை. ஆமென். நாம் வாழ்வது நமக்கு புரோஜனம் இல்லை, அடுத்தவங்களுக்கும் புரோஜனம். அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வருவதற்கு என்ன இருக்கிறது? தடையாக இருக்கிறது. இன்னும் எவ்வளோ சொல்லலாம்? துதி இல்லாத வாழ்க்கை, கர்த்தரை கனப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் என்னவா இருக்குது? ஏதோ ஏதோ இருக்குதா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணுங்க. ஆமென். ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில அன்பை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஆமென். அதனால 1 கொரிந்தியர் 13 நம்ம பார்த்தோம். ஆமென். இந்த உலகத்திலே மிக மிக வல்லமை மிக்க ஒரு காரியம் என்ன? அன்பு தான். ஆமென். வல்லமை மிக்க ஒரு காரியம் என்னது? அன்பு. அன்புனால எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? சாதித்து விடலாம். அன்பு ஒரு அன்பு என்பது ஒரு மொழி. அன்பு என்பது என்னது? ஒரு மொழி. நீங்க சொல்லுங்க, அன்பு என்பது மொழி. தமிழ் மொழி எப்படி, சீன மொழி எப்படியோ, அன்பு என்பது என்னது? ஒரு மொழி. இந்த அன்பு என்ற மொழியை குருடன் கூட இந்த அன்பு என்ற மொழியை வெளிப்படுத்தலாம். செவிடன் கூட இந்த அன்பு என்ற மொழியை என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தலாம். ஆமென். குருடனா இருக்கிறவன் கெட்டி பிடிச்ச அன்பை வெளிப்படுத்தலாம். மகன மகளை, ஆமென், மனைவிய. ஹல்லேலூயா. காது கேட்காத செய்கையின் மூலமாக என்ன செய்யலாம்? அன்பை வெளிப்படுத்தலாம். அன்பு என்பது என்னது? ஒரு மொழி. ஹல்லேலூயா. வல்லமை மிக்க ஒரு மொழி. ஆமென். அன்பினால எல்லா காரியங்களும் என்ன செய்யலாம்? சாதித்து உடைக்கலாம். ஆமென். இன்றைக்கு முக்கியமாக இந்த அன்பு குறித்து நம்ம டீப்பாக நான் அலசி பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்கள் அதிலிருந்து எனக்கு கர்த்தர் ஆவியான வெளிப்படுத்தினால் திருச்சபைக்கு சொல்லும்படியாக நம்ம இல்லத்தை எடுத்துக்கொள்வோம், நம்முடைய குடும்பத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். வீடு இருக்குல்ல, நம்முடைய ஒவ்வொருவரும் உங்களுடைய கற்பனை அவங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. சின்ன பிள்ளைகள் பிறந்தீங்கள, நான் 1 வயதில் பிறந்தீங்க, 2வது வயதில் பிறந்தீங்க, ஓடுனீங்க, எதை குறித்து எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆமென். இல்லம் நம்ம அருமையான ஒரு இல்லம். தாய் தகப்பனோடு, சகோதரனோடு, சகோதரியோடு நம்ம என்ன செய்தோம்? வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆமென். இந்த நினைவுகள், ஹல்லேலூயா, எவர் கிரீன். ஏன்னா எவர் கிரீன் டீனேஜ். நீங்கள் டீனேஜ் காரியங்களில் எதை குறித்து உங்களுக்கு கவலை பிரதர் நல்லா உணர்ந்து இருக்கிறதா சொல்ல ஓங்கி சொல்கிறார். ஆமென். சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு இருக்கும். ஆனால் காலேஜுக்கு போயிட்டா ஐயோ படிக்கணும் நல்லா முடியாது. ஆனால் இந்த டீனேஜ் இருக்குல்ல, டீனேஜ் என்னது? ஏன்னா 13 to 19 இந்த டீனேஜ், இந்த காரியங்கள்லாம் ஒரு எதை குறித்து இருக்க, சாப்பாடை குறித்தோ எதை குறித்து என்ன இல்லை கவலை. போக வேண்டியது போக வேண்டியது. ஆமென். அந்த நினைவுகளுக்கு போய் பாருங்களேன். புளிய மரத்தில் ஏறினது, சைக்கிள் ஓட்டிட்டு போனது, ஆமென், கபடி விளையாண்டது, பிள்ளைங்களா கிணத்துல தப்பி குதிச்சது, அந்த நினைவுகளை நினைச்சு பாருங்க. அதில் எவ்வளோ அருமையான ஒரு நினைவு. இல்லம், இந்த இல்லம் வீடு என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, ஒரு தகப்பன் உறவு, சகோதரர்கள் உறவு, ஏன்னா அந்த உறவுகள் அதை நினைத்து பார்த்து திரும்பி நமக்கு வராது. ஆமென். அப்படிப்பட்ட ஏன்னா அந்த அந்த உறவுகள் இல்லம் ஒரு அன்பினாலே கட்டப்பட்டதாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அந்த அன்பினால் கட்டப்பட்ட வீட்டில் ஏன்னா கூழ் இருந்தா கூட அது மதுரமாக தெரியும் நமக்கு. புரிஞ்ச பிள்ளையா? என்னங்க கம்முன்னு இருக்கீங்களே? ஆமென். நீங்களாம் கூழ் குடிக்கல போல, அதனாலதான் கம்முன்னு இருக்கீங்க. கூழ சொந்த வீட்டுல நம்ம வீட்டுல குடிச்சா கூட அது மதுரங்க. ஆமென். கூழ கொடுத்தான்னு சொல்லி ஒரு நாள் நொந்து போனது கிடையாது. ஆமென். அங்க கூழு பெருசு இல்லை, அந்த அன்பு தான் நம்மள எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருச்சு? ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஏன்னா ஒரு அன்புல ஆண்டவர் நம்மை குடும்பமாக இல்லமாக ஆண்டவர் இணைத்து வைத்து நம்ம நடத்தி இருக்கிறார், நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு அநேகர் இல்லம் என்று சொன்னா ஏதோ மழைக்கு, வெயிலுக்கு, குளிருக்கு, எதிரிகளுக்கு தப்பு பேருக்காக ஒரு பில்டிங் கேட்டு அதுக்குள்ள நம்ம தங்குவது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் புரியுங்களா, நம்ம சிறு குழந்தையாக பிறந்த பொழுது அம்மா நம்ம தாலாட்டினாங்க.
ஆமே. அம்மா நம்ம என்ன செஞ்சாங்க? தாளாட்டினாங்க. நமக்கு ஒரு சின்ன வியாதினா கூட அவங்க தூக்கத்தை கூட பொருட்படுத்தாதபடி. ஆமே. தாயும் தகப்பன் தோளிலே போட்டு நம்ம மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பார், கிளினிக்கு. தாய் இரவும் பகலும், பிள்ளைக்கு ஒரு ஜுரம்னா இரவும் பகலும் அந்த தாய் எதையும் தூக்கத்தை கூட பார்க்காதபடி பிள்ளைகளுடைய நலனுக்காக. ஆமே. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ பிள்ளைகள் சாப்பிடுவதுதான் முக்கியம் பெற்றோர்களுக்கு. ஆமே. ஆமே. சத்தமே இல்லை. ஆமே. அந்த உணர்வு அந்த 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 இல்லை அந்த பாசத்துக்குள்ள நம்ம சென்று இருக்கோம். ஆமே. அல்லேலூயா. தாய் அவள் சாப்பாடு இல்லைன்னு கூட நமக்கு தன்னோட ரத்தத்தை பாலாக ஊற்றினார். ஆமே. அந்த அன்பு. ஆமே. அப்படியாக அந்த குடும்பத்துக்குள்ளாக நாம் இருந்து வளர்ந்து கொண்டு வந்தோம். மகிழ்ச்சி நிறைந்த இந்த குடும்பம், தோழ, அண்ணன், தம்பி, என சகோதரன், சகோதரிகள். ஏன்னா நம்ம வீட்டை உரிமையாக என்ன செய்யலாம்? நம்ம எதையும் செய்யலாம். எந்நேரமும் சாப்பிடலாம். வீட்டில் 3 நேரம் இல்லை, எந்நேரம் சாப்பிடலாம். ஆமே. எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்நேரம் சாப்பிடும், நினைச்ச நேரம் சாப்பிடுவேன். நம்ம வீடு இல்லை. ஆமா. நான் சொல்லி அம்மா நான் வருஷம் ஃபுல்லாக ஹாஸ்டல் போட்டுருக்கும்போது லீவில் வந்துருக்கிறேன். ஏன்னா அங்கே ஹாஸ்டல் 3 நேரம் தான் கொடுப்போம். வீட்டுக்கு லீவில் வந்துருக்கும் போது நினைச்ச நேரம் நம்ம விடுறா, நீ நினைச்ச நேரம் சாப்பிடு அப்படின்ட்டுவாங்க. ஆமா. நீ தான் மனைவி தெரிந்த வார்த்தை சொல்லு. இந்த 30 வருஷத்துல சொல்லலை. ஆமா. அல்லேலூயா. அவ பாருங்க, ஏன்னா நம்முடைய வீடு. அல்லேலூயா. அவ்வளவு அன்பால கட்டப்பட்ட அந்த வீடு. ஆமே. அங்க பாருங்களாக்க அந்த அன்பு வீட்டுல ஒரு ஆள் அப்பா சமைப்பாரு, அநேகர் அதன் மூலமா நினைச்சோம் அங்க வாழ்ந்து கொண்டு நம்ம இருந்தோம். அங்க பணம் முக்கியம் இல்லை, அன்புதாங்க முக்கியம். பணம் இருந்தாலும் இல்லைன்னா. ஆமே. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கணவன் மனைவி நமக்கு பணம் முக்கியம் இல்லை, அந்த அன்பு தான். ஆமே. பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அங்க என்ன அன்பு குறையவே குறையாதுங்க. அல்லேலூயா. பணத்தின் மேல் கட்டப்பட்டது குடும்ப அன்பு அல்ல. ஆமே. தேவன் அப்படியாக குடும்பத்தை நம்ம நேசிக்காரு, ஏன்னா இணைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்து குடும்பமாக ஆண்டவர் உருவாக்கி அந்த இல்லத்தை நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் சிதறி கிடக்கிறது. குடும்பம் இல்லமாக இல்லை. ஆமென். இல்லாததுக்கு காரணம் என்ன? அமெரிக்க தேசம் எடுத்துக்கொண்டால் 75% குடும்பங்கள் சிதறி கிடக்கிறது. இந்த அன்புல ஆண்டவர் கொடுக்க அந்த ஆண்டவர் ஊற்றினாரே, இந்த அன்புல குடும்பங்கள் கட்டப்படாத காரணம் என்ன? குடும்பங்களிலே அன்பு தாழ்ச்சி, அன்பு இல்லை, சுயநல பெருகி போய்விட்டது. ஆமே. அல்லேலூயா. அதனாலதான் குடும்பங்கள் என்ன செய்கிற இன்னைக்கு கணவன் மனைவி உறவுகள் சிதறி கிடப்பதற்கு காரணம் என்ன? உணர்ச்சி வசப்பட்டு கண்களை பார்க்கக்கூடிய காரியத்துல ஒரு தீர்மானம் எடுத்து திருமணம் முடித்ததுக்கு அப்புறமாக உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்கள் செய்து, ஏன்னா தீர்மானம் எடுத்து, ஏன்னா மனைவி கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்வதனால குடும்ப உறவுகள் திருமணம் சிதைக்கப்பட்டதுனாலே இன்றைக்கு சில நாட்களுக்கு அப்புறமாக நான் எடுத்த முடிவுகள் தவறு என்று என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க இந்த இடத்துல அநேகர். ஆமே. வாழ்க்கை. ஆமே. ஆவியான சொல்றதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் வாலிப நாட்களிலே உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த சில தீர்மானங்கள், ஏன்னா அந்த இன்ஸ்டன்டாக எடுத்த காரியங்கள் இது நன்றாக இருக்கிறேன்னு நினைச்சோம். ஒருவேளை திருமணம் முடித்ததுக்கு அப்புறமாக கணவனுக்கோ மனைவிக்கோ நம்ம அவங்களுக்கு உண்மை இல்லாதபடி காரியங்கள் தீர்மானம் எடுத்து அதில் போனதுனால அந்த காரியங்கள் 1 வருடம் 2 வருடங்களுக்கு அப்புறமாக தவறு நடந்து, ஆனால் குடும்பத்தை இழந்து நிற்கிறோம், மனைவியை இழந்து நிற்கிறோம், கணவனை இழந்து நம்ம நிற்கிறோம், பிள்ளைகளை கூட இழந்து நம்ம நிற்கலாம். ஆமே. காரணம் இந்த உண்மையான அன்பு எது என்று நம்ம தெரிந்து கொள்ளாதனால. ஆமே. உண்மையான அன்பு என்ன? இந்த அன்பு என்ற பதத்தை கிரேக்க மொழியில புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழியில. இந்த கிரேக்க மொழியில இந்த அன்பை எடுத்து பார்த்தா இந்த கிரேக்க மொழி 4 பிரிக்கிறது. கிரேக்க மொழி அன்பை 4 பிரிக்கிறது. 4 அன்பு. அப்ப இந்த 4 அன்புல மெய்யான அன்பு எது? அதை நம்ம தெரிந்து அதை நம்ம கடைபிடித்தோம்னா அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆமே. இந்த கிரேக்க மொழியில அன்புக்கு 4 1 ஸ்டார்கே அன்பு. புரியுங்களா? ஸ்டார்கே, STARG, ஸ்டார்கே ஒரு அன்பு. இந்த ஸ்டார்கே அன்பு என்னன்னாக்க பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அன்பு. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அன்பு கொடுக்கதான் ஸ்டார்கே. புரியுங்களா? 2வது அன்பு ஈராஸ், EROS, ஈராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு. இந்த அன்பு எதை குறிக்கிறது என்றால் இது
என்ன முக்கியமாக எதை முதன்மையாக வைக்கிறதுனா, இந்த காமத்தை முதன்மையாக வைத்து அன்பு செலுத்துறதுக்கு பேர் தான் ஈராஸ் அன்பு. இந்த அன்புல வேற ஒண்ணுமே இருக்காது. இச்சை, காமம் இதான் அது இருக்கிறது தான் இந்த ஈராஸ் அன்பு. அப்புறமாக இன்னொரு அன்பு நம்ம பார்க்கிறோம், ஃபீலியா. புரியுங்களா? PHILIA, ஃபீலியா. ஈராஸ், ஃபீலியா. இந்த அன்பு ஒருவர் மேல மதிப்பு இருக்கும், ஆனால் அதுக்கப்புறமாக இந்த காதல் இருக்கும். புரியுங்களா? ஒருத்தர் நீங்க மதிக்கிறீங்க, ஆனால் அதுக்கு பின்னால் என்ன இருக்கும்? என்ன? காதல் இருக்கும். புரியுங்களா? கணவன் மனைவி மதிக்கலாம், அதுக்கு பின்னால் இருக்கும். முதல்ல அதாவது திருமணம் ஒரு பிகினிங் எடுத்தோடனே அவங்க மேல ஒரு மதிப்பு இருக்கு, ஆனா அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? காதல் இருக்கு. அதுக்கு பேர் என்ன அன்பு? ஃபீலியா. ஃபீல் பண்ண ஃபீலியா. இக் தமிழ் எழுதுங்கன்னா 3 சொல்லி 1 2 மேல இக் ஃபீலியா போலாம். ஆங்கிலத்தில் PHILIA, ஃபீலியா. புரியுங்களா? ஒவ்வொரு அன்புக்கு வித்தியாசம். 4வது அன்பு, உயர்ந்த அன்பு, அகாப்பே அன்பு. AGAP, அகாப்பே. அகாப்பே அன்பு இது தெய்வீக அன்பு, தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த அன்பு தான் என்ன அன்பு? அகாப்பே. புரியுங்களா? அப்ப 4 விதமான அன்பை பார்த்தோம். எத்தனை விதமான அன்பு? அதுல முதல் அன்பை எடுத்துறோம், ஸ்டார்கே. அது இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நமக்கு அதை பத்தி நம்ம பார்க்கல. பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்குள்ள அன்பு எடுக்கிற பார்க்கல. ஆனா இந்த 3ஐயும் பார்க்க போறோம். இந்த 3 அன்புல 2 அன்பை குறித்து கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். புரியுங்களா? இந்த 3 காரியத்துல ஒன்று வந்து ஈராஸ் சொன்ன, 2 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபீலியா, 3வது வந்து அகாப்பே அன்பு. பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்த ஈராஸ் என்பது எதை மட்டும் முன்பாக வைத்திருக்கிறதுனாக்க, ஈராஸ் அன்பு இந்த காமத்தை மட்டும் முன்பாக வைத்திருக்கும். புரியுங்களா? இச்சைக்காக மட்டுமே பழகுது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இச்சைக்காக அதை பழகிக்கிட்டு அப்புறம் என்ன செஞ்சிருது, அதுக்கப்புறமாக விட்டு ஓடி விடுது. அதுக்கு பிறகு என்னது? ஈராஸ் அன்பு. புரியுங்களா? இந்த அன்பு பாத்தீங்கன்னாக்க அது அதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அன்பாக இருக்கு. முக்கியமாக இதுல வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நான் சொல்லி, ஏன்னா அதிலிருந்து உங்களுக்கு அதை புரிய வச்சேனாக்க உங்களுக்கு மிக மிக அது நன்றாக இருக்கும். அந்த அன்பை குறித்து நம்ம சொல்ல இருக்கிறோம். அதாவது 2 விதமான ஒருத்தர் பேர் டேவிட், இன்னொருத்தர் பேர் சார்லஸ். ஏன்னா நம்ம 2 பேரும் அப்போ பேர் உள்ளால் இங்கே இல்லை. புரியுங்களா? ஆமே, அல்லேலூயா. அப்ப இது நடந்த உண்மையான சம்பவம். புரியுங்களா? வந்து டேவிட், சார்லஸ் பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கு. இந்த டேவிட் என்பவன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான். புரியுங்களா? கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவனை அதிகமாக யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அவனை அதிகமாக யார்கிட்ட அதிகமாக பழக மாட்டான். அப்படி அவன் பழகாத அவன் என்ன பண்ணான்னாக்கா, அது திடீர்னு கல்லூரியில் அவன் வந்து இப்போ புது ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறான். அங்கே ஜாயின் பண்ணோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கோ எஜுகேஷன், ஆண்கள் பெண்கள். அங்கே ஒரு அந்த ஸ்டூடெண்ட் இவன் போனால் அங்கே ஒரு பெண்ணு வந்து அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கு என்ன செய்ய மனசில் ஒரு டக்குன்னு ஒரு கிளிக் ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட ஒரு தேவதைத்தான் காண வேண்டும் என்று இருந்தேன். ஏன்னா இவன் மட்டும் வாழ்க்கையில் கிடைச்சா இல்லை எனக்கு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உளுத்தோடனே போய் கதை புக்கெல்லாம் படிக்கிறான். கதையில வரக்கூடிய அந்த கதை பார்க்குறான். கதாநாயகனா இவன் போடுறான். அதில் கதாநாயகனா கதாநாயகம் மாதிரி தெரியுது. புரியுங்களா? சினிமா பார்க்கும் அதில் கதாநாயகம் வரும். இவன் அதில் கதாநாயகம் மாதிரி இவன் நினைச்சு பார்க்குறான். கற்பனை இல்லை, கதாநாயகன். அப்படியே அந்த கதை மூட்டில் இருக்கிறான் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அப்போ இவனுக்கு அவள்தான் பெரிய வாழ்க்கையில் அவனுக்கு பெரியதா தெரியுது. இப்போ அவளை மகிழ்விக்கிறதுக்காக இவன் என்ன பண்றானாக்க வந்து இவன் தன்னை என்ன செய்யறான், விதவிதத்தில் அவன் ட்ரெஸ் பண்றான். புரியுங்களா? தன்னிட்ட இல்லாதத இப்ப என்ன செய்யறான், இருக்கிற மாதிரி என்ன செய்யறான் ஏன்னா பண்ணி அவளை மகிழ்விக்க வேண்டியதற்காக பணிவாக அவ பார்க்கும்போது பணிவாக அன்புள்ளவனாக இருந்ததுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். புரியுங்களா? என்ன பார்த்தீங்கன்னாக்கா தன் வாழ்க்கையை வந்து உண்மையான சுவாபம் இல்லாம இவன் ஒரு நாடகம் மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிட்டான். நாடகம் மாதிரி மாற்றிக்கிட்டான். புரியுங்களா? நான் சொல்ல உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து நடக்கக்கூடியது, எல்லாருக்கும் நடக்கக்கூடியது, நம்மளும் அப்படி இருந்திருக்கலாம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இவன் என்ன செய்யறான்னாக்க இவனுடைய குறிக்கோளை காலையில் எப்போ பார்த்தா அந்த ட்ரீம்லேயே திரிகிறான். காலையில் சின்ன போற வராது. வீட்டில் சைக்கிள் அப்பாட்ட சைக்கிள் வாங்கணுங்கிறான். பைக்கிலையோ வாங்கி கொடு, ஏன்னா அவளை வந்து கவர் பண்ணணுங்கிறதுக்காக. புரியுங்களா? இப்படியாக வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. அவன் பார்த்தீங்கன்னா அவட்ட அன்பை வெளிப்படுத்தினா இதெல்லாம் பண்ணி அப்போ அவ வந்து எனக்கு அநேகர் அவளுடைய குறைகள்லாம் சொல்கிறாங்க இப்படின்னு. அவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று தீர்மானிச்சுட்டான். இப்போ இருந்த போது வாழ்க்கை அவ்வளோ சொர்க்கம். அது வந்து எதை நான் வந்து நினைச்சேனோ வந்து இது இதை வச்சு நம்ம வந்து அடுத்தவங்களும் சொல்கிறான். அவன் காதல் விலகவே இல்லை. அது கொஞ்சம் அவன் வந்து குடும்பத்துக்கு ஒத்துவருமா தெரியல, பெற்றோர்கள் காணிக்குமா அதெல்லாம் சொல்லி காதல் விலகவே இல்லை. இவன் என்ன இருக்கிறான்? அந்த மயக்கத்தில் இருக்கிறான். மயக்கத்தில் காதல் மயக்கத்தில் இருக்கிறவன் கடைசியில காதல் ஒண்ணு இட போய் விடுகல. அப்படி இருந்ததுனால ஒன்றும் புரியல. அவங்ககிட்ட அன்பு விழன்னு சொல்லி அதுக்காண்டி செயற்காக தன்னை மாற்றி இதெல்லாம் பண்ணினவன் இப்போ அன்பு அவர்கிட்ட சொல்லி சமாளித்து திருமணம் முடிச்சுட்டான். அவன் திருமணம் முடிச்சு வீட்டுக்கு வந்து வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னாக்க அது எந்திக்க மாட்டேங்குது. காலையில் எழுச்சி வேலை பார்க்கணும் ரொம்ப தெரியுது வெளியே. புரியுங்களா? லேசா அவனை சொட்டா அது வள்ளி விடுது. புரியுங்களா? என்னடா இப்படி நினைச்சோம் இப்படி ஆச்சு அப்படின்னு விளைச்சான். பார்த்தீங்கன்னாக்க நொந்து போய் பிடிச்சான். இப்படி வாழ்க்கை சினிப்ப அப்படி போட்டுருவான். வெளியே இன்னொன்று பார்த்தான், அது இதுக்கு பெட்டருங்க, அது பெட்டர் நினைச்சு அது அவனுக்கு அழகா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது இது பரவாயில்ல, அது மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த அன்பு தான் ஈராஸ், அந்த பிலியா அன்பு. புரியுங்களா? அதாவது வெளிப்பிரகாரமான அந்த கவர்ச்சிக்காக, வெளிப்பிரகாரமான அழகு, வெளிப்பிரகாரமான அந்த கவர்ச்சிக்காகவே மட்டும் அன்பு செலுத்தின அன்பு தான். ஏன்னா வந்து ஒரு பக்கம் இதுல இந்த அன்புல ரெண்டு அன்பு வந்துருது. ஈராஸ் காம அன்பு வந்துருது, அப்புறம் வந்து ஏன்னா மதிப்பு வந்து அப்புறம் வந்து என்ன செய்து அன்பு செலுத்தினான் பிலியா அன்பு. புரியுங்களா? அப்படின்னு இந்த டேவிட் புரியுங்களா இந்த அன்பை செலுத்தினான். அதனால உட்காந்துட்டு இருக்கிறாரு, குழம்புல உட்காந்துட்டு இருக்காரு. புரியுங்களா? இது உண்மை. இது என்னமா பேர் அதுக்கு வந்துச்சு. அடுத்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? இன்னும் அந்த சார்லஸ் என்பவன் என்ன பண்ணா, அவன் கல்லூரியில் படித்தான். அவனும் கல்லூரியில் படித்தான். அவன் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். புரியுங்க, வாழ்க்கை ஓட்டுறான். ஆனால் அந்த கல்லூரியிலே ஒரு மாணவி வந்து படிக்கிறான். ஆனால் இவர் பார்ப்பதற்கு அவ்வளோத ஒரு கவர்ச்சி, ஒரு அழகு இல்லாதது. புரியுங்களா? ஆனால் என்ன செய்யறான்? ஆனால் அவனுடைய மனசு பார்க்குறான், அவனுடைய வாழ்க்கையை பார்க்குறான். அவன் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறான். ஆலயத்தை செல்லக்கூடியவளாக இருக்கிறான். தேவனை ஆராதிக்கக்கூடியவளாக இருக்கிறான். இவனும் ஆலயத்தை செல்லக்கூடியவளாக இருக்கிறான். ஆனா அவளும் போறான். புரியுங்களா? ஆனால் அவன் பார்க்குற வாழ்க்கையில வந்து அவளுக்காக இவன் என்ன தன்னை எதுவும் மாற்றிக்கல. பைக்கோ சைக்கிளோ என்னையும் மாற்றிக்கல. இவன் சாதாரண எப்படி போல இருக்கான், அதே போல இருக்கான். அவங்க கல்லூரிக்கு வருது, இது பண்ணுது. புரியுங்களா? அந்த சகோதரி சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். புரியுங்களா? ஆனால் பள்ளியில் படிக்கிறான், இது பண்ணுறான். ஆனால் அவர்கிட்ட தனி இவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நேசிக்கிறான், இது பண்ணுறான் காரியங்கள். ஆனால் அவன் வந்து அவன்கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் முடிக்க போறனோ உன்னை நீ அவன் சொல்லலை. பழைய கல்வி இப்படியே படிக்கிறாங்க. 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் கல்வி படிக்கின்ற நாட்களில் இப்போ அவங்க குடும்ப பிள்ளைகள் அந்த பிள்ளைக்கும் நிறைய குடும்பங்களில் கதைகள் நிறைய இருக்கிறது. இவங்க வரும்போது இவங்க பார்த்தீங்கன்னா என் விருதயத்தில் ஏன்னா எப்படி ஒரு ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய ஒரு மனைவி நமக்கு வேண்டும், எப்படி வேண்டும் என்று விரும்புகிறானோ அது மாதிரி அவளும் இருக்கிறான். அவளும் எப்படி நமக்கு ஒரு கணவன் இப்படி வர வேண்டும் சொல்லி இவனும் இருக்கிற வாழ்க்கை போய்கொண்டே இருக்கின்ற பொழுது அவர்கள் இப்பொழுது சொல்றாங்க, நம்ம ஓரளவுக்கு ஒரு விதத்தில் ஓரளவுக்கு வருகிற ஒருவேளை கர்த்தர் காண்பித்த ஒருவேளை தோணை நம்ம கூட இருக்கலாம். பின்னால திருமணம் முடிக்கணும்னா எனக்கு குடும்பத்தில் நிறைய என்ன வந்து பொறுப்புகள் இருக்கிறது. சகோதரிகளாக திருமணம் முடிக்க வைக்க வேண்டும், குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரி சொல்றா. இவருக்கும் சில காரியங்கள் பரவாயில்லை, நம்ம வந்து அதுக்காண்டி எத்தனை வருடமானாலும் என்ன காத்திருப்போம். ஆமென். எந்த விதத்திலும் டீப்பா போகல, அன்பு செலுத்துறாங்க.
ஏன்னா வந்து ஆண்டவருடைய காரியங்கள் வளர்றாங்க. அவங்க என்ன செய்யல, அவசரப்படலை எதுலையுமே. அவன் அப்படி வந்தாங்க. வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க இப்போ என்ன செய்யறாங்க, அவங்க குடும்பங்கள் காரியங்களை செட்டில் ஆனது. அதுக்கப்புறமாக 2 வீட்டாண்டு பேசினாங்க, திருமணம் நடைபெற்றது. இப்போ பாருங்க, அவளுக்கு அவருடைய ஒவ்வொரு நாளும் அவள் உள்ளான அழகன்னு பார்த்தான். அவங்க வெளிப்பிரகாரம் அழகு அவளுக்கு பெருசா வெளிப்பிரகாரம் இல்லை. அவங்க அவளை 2 பேருமே அவ்வளோ சொல்லிக்கிற முடியாது. இனிய மனைவி போன ஆமே. நான் என்ன 10 வருஷம் காத்துட்டு இருந்தேன், 10 வருஷம். ஆமே. 2 பேரும் என்னை மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு நான் போவேன். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து என்ன வந்து ஏன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு போனாங்க. என்ன பண்ணாங்க, 10 வருஷம் நான் வெயிட் பண்ணோம். இதே மாதிரி காரியங்கள் தான். ஆமே. அப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இப்போ என்ன திருமணம் முடிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன இருக்கா, ஒருவருக்கு இந்த 1 சொன்னப்பட்டு போல அன்பு என்ன செய்யும், சகலவற்றையும் தான் சகிக்கும், பொறாமை இல்லை, சினம் கொள்ளாது. புரியுங்களா? இந்த அன்புல அவங்க என்ன கட்டப்பட்டாங்க. திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அவங்களுக்கு என்ன அமைந்தது. புரியுங்களா? இன்றைக்கும் நாம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ச்சி வசப்பட்டு கண்களை பார்ப்பதால் கண்டவுடனே காதல், தேவன் நமக்கு நிர்ணயித்திருக்கிற அந்த ஏற்ற துணை என்பது காத்திருக்காதபடி திருமணம் முடித்தோம். ஏன்னா திரும்ப மனைவி கோபத்தில் கண்டது இன்னொரு காதலாகி அதோட போய், ஏன்னா அது நல்லதுதான், இவ்வளவு காலம் பெற்று போய் 2 வருஷத்துல ஏன்னா இந்த குடும்பத்திலிருந்து அதை இழந்து வாழ்க்கை இழந்து ஏன்னா எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? இன்றைக்கு திருமண வாழ்க்கையில ஏன்னா இன்றைக்கு சிதைந்து போய்ப்பது காரணம் அன்பு, இந்த அகாப்பே அன்பு இல்லாது. இந்த அகாப்ப அன்பை யார் கொடுக்க முடியும்? கர்த்தர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். தேவன் தான் தெய்வீக அன்பை கொடுக்க முடியும். மனிதனுடைய இதயத்துல தெய்வீக அன்பு வருகின்ற பொழுது ஏன்னா வெளிப்புறமா பார்க்கக்கூடிய ஏன்னா அந்த இது அதை காட்டிலும் அந்த உள்ளான அன்புல தான் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். நம்முடைய தாயும் தகப்பனும் இந்த உள்ளான அன்புல ஏன்னா கட்டப்பட்டதுனால தான் நம்மளை ஆளாக்கி இருக்கிறாங்க, நம்மளை படிக்க வச்சிருக்கிறாங்க, நம்மளை மனுஷனாக மாற்றி இருக்கிறாங்க. ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களிலே இந்த அகாப்பே அன்பு இருக்க வேண்டும். அகாப்பே அன்பு இருக்கின்ற பொழுதுதான் பாருங்க, சாப்பாடு இருக்கோ இல்லையா, அங்க காசு இருந்தாலும் தேவையில்லை. அன்பு இருக்கின்ற பொழுது பசி அங்க அது முக்கியமே கிடையாது. அன்பு இருந்தாலும் பசி இல்லாம அங்க ஆண்டவர் செஞ்சிருவார். காசு இல்லாத குறைய வராது. ஆமென். அன்பு இருக்கின்ற பொழுது எல்லா விதத்திலும் ஒரு மனைவி சபர் பண்றாலும் நீங்க வந்து ஒரு வேதனை இருக்கா, நீங்க கூட இருந்து இருக்கணும். ஆமென். அது மாட்டு கடல் போட்டு நம்ம மாட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பழு வெளிச்சது லீவு போட்டேன், கூட்டு போய் சர்ச்சை அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போய் வீட்டில் போய் திரும்பி நைட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கூட 10 மணி நேரம் கூட நின்றுட்டு தான் இருந்தேன். முடிஞ்சு அப்படியே ஹாஸ்பிட்டல் திரும்பி வேலைக்கு தான் போனேன். அப்படியே ஏன்னா நமக்கு ஒரு துணை கர்த்தர் கொடுத்துருக்கு. அவங்களோடு அந்த கஷ்ட நேரங்களில் நம்ம கூட இருக்கிறது, கூட இருந்த அந்த தெய்வீக அன்பு நமக்கு. ஏன்னா கர்த்தர் பூமியில ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பரலோகத்தினுடைய முன்சுமை இந்த பூமியில நம்ம வாழக்கூடிய காரியம். ஆமென். நம்ம துணையோடு கூட நம்ம கொடுத்த துணையோடு கூட அந்த தெய்வீக அன்பை ஊற்றுவோம். தெய்வீக அன்பு ஊற்றுகின்ற பொழுது அந்த சினம் வராதபடி கடந்த வார்த்தைகள் சொன்ன பாருங்க. இந்த அன்பு இந்த முழு வேத புத்தகத்தையுமே இந்த முழு வேத புத்தகத்தையுமே கரும்பு சார போற பிழிஞ்சாலும் சொட்டு அன்பு தாங்க வடியும். ஆமென். பைபிள்ல இருந்து முழு ஏன்னா வந்து கரும்பு சார அது மாதிரி இதை ஏதாவது ஒரு சக்கையான மிஷின்ல கொடுத்து என்னதான் இருந்து வடியுது பார்த்தா அதுல அன்புதான் இருக்கும். தேவனுடைய அன்பு. ஏன்னா கர்த்தர் அந்த அன்புனால நம்ம நினைச்சிருக்காரு, இணைத்து இருக்கிறார். அன்பு உள்ள போது சின்னமே கொள்ள பொறாம கூடாதுங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பொறாமை, கணவனை பார்த்து பொறாம, மனைவி பார்த்து பொறாம, சாத்தான் உள்ள பூந்துடும். புரியுங்களா? ஏன் இந்த உறவுகள் இன்றைக்கு அநேக உறவுகள் வந்து சீர் போனதுக்கு காரணம் என்ன? ஒன்று என்னன்னாக்க பார்த்தீங்கன்னாக்க அங்கே அந்த குடும்பங்களில் நம்ம பார்க்கின்ற பொழுது சாத்தான் காரணமாக இருக்கிறான். சாத்தான் காரணம். நல்ல ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா சாத்தான் நிச்சயம் யாராவது இந்த மனசை ஒரு சின்ன விதையை போட்டுருவான். ஆமென். சின்ன விதையை போடுகின்ற பொழுது என்ன உண்டாகிறது? அந்த குடும்பத்தில் என்ன உண்டாகிறது? பிளவு உண்டாகிறது. ஏன் கம்யூனிஸ்ட் தேசங்களிலே குடும்பங்கள் நன்றாக வாழல? கம்யூனிஸ்ட் சின்ன பிள்ளையிலே அரசாங்கம் பிரிச்சுட்டு போய் குடும்பத்தோடு வாழ விட மாட்டான். ரஷ்யா வந்து எல்லா கம்யூனிஸ்ட் தேசங்களிலும் சிறு பிள்ளையிலே பிள்ளை நினைச்சிடணும் பிரிச்சு பிள்ளை. அப்போ தாய் தகப்பன் இருக்கக்கூடாது, அவன் கேள்விக்கு வந்து அங்க இருக்கணும். அதனால அந்த அன்பு இல்லை ரஷ்ய கம்யூனிஸ்ட் தேசங்களில். சாத்தான் அந்த கம்யூனிஸ்டத்தை ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்து.
குடும்பங்கள் உடைக்கப்பட்டது. குடும்பங்களிலே அன்பு தாழ்ச்சிக்கு ஒன்று காரணம் என்ன? சாத்தான். இரண்டாவது சுயநலம். புரியுங்களா? சுயநலம் என்ன? எனக்கே வேணும், என்னுடைய காரணம், என்னுடைய நன்மை தான். அதான் என்னது? சுயநலம். புரியுங்களா? அந்த சுயநல குடும்பத்தில் இருந்துச்சுனாக்க குடும்பம் இல்லறத்தில் அன்பு இல்லை, இல்லறம் வெற்றிகரமான இல்லமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. புரியுங்களா? அந்த போனத்தை சொன்ன பாருங்க. ஒரு ஆளு ஒரு மனைவி கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அந்த மனைவி ஒரு சின்ன பிரச்சனையில அடிச்சு பயங்கரமா அடிச்சு நொறுக்கிட்டான். இந்த அலுமினி பாத்திரத்தை அடிக்க மாதிரி ஆட்டி அங்கங்க வீங்கிடுச்சு. ஆட்டி அடிச்சு போட்டு ஏற்றி வீச்சுட்டு அம்மாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு ஏன்னா போயிட்டான், வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். காலையில் அடிச்சு போட்டு அவனே போயிட்டான். ஏன்னா இது அவளான்ட்டு போயிட்டு மத்தியானம் பசிச்சிச்சு. பசிச்சோன்னே இப்போ வீட்டுக்கு திரும்பி வர்றான். யாரு? அடிச்சு போட்ட கணவன். வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே அங்கே பார்க்கணும், வீட்டு கதவை திறக்கிறான். வீட்டுக்குள்ள இருந்து ஏன் நல்ல கமகமான பாட்டு அடிக்குது. அவன் என்னன்னாக்க கணவனுக்கு பிடிச்ச நல்ல ஒரு பிரியாணியை நல்ல அருமையை செஞ்சு டேபிள் மனைவி வச்சிருக்கிறான். பசியோட வந்தனே, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. மனைவி சொல்றா கணவனை பார்த்து, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் உட்கார சொல்றான். உன்னை நான் ரொம்ப அடிச்சுட்டனோ, உன்னை ரொம்ப அடிச்சுட்டனோன்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் கல்யாணம் முடிக்கும் போது என்ன கர்த்தர் நம்ம ரெண்டு பேரையும் ஒரே மாமிசமாக நம்மளை இணைச்சிட்டாரு. நீங்க என்ன அடிக்கலைங்க, உங்களை தான் நீங்க அடிச்சிங்க. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாமிசம் இல்லை, உங்களை தான் நீங்க அடிச்சிங்க. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில கல்யாணம் முடிக்கும் போது ஏன்னா இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரை உங்களை தான் நேசிக்கணும் ஆண்டவர் எனக்கு கரம் பிடித்து ஒன்று கொடுத்தாரு. அதனால நீங்க அடிச்சாலும் மிதிச்சாலும் நான் யாராங்க நேசிப்பேன், உங்களை தாங்க நான் நேசிப்பேன் அப்படின்னு மனைவி சொன்ன உடனே அப்படியே அவன் கீழே முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி மனைவியோடு கூட அன்போடு கூட வாழ்ந்திருக்கான். காரணம் இந்த அன்பு எப்படிப்பட்ட கல்லான மனசனை கூட மாற்றிருச்சு. ஆமென். இந்த அகாப்பே அன்பு, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக அன்பு, இயேசு கிறிஸ்து கல்வாரி அன்பிலே இந்த உலகத்தில் பாவிகளில் நம்ம பாவி, அப்படிப்பட்ட பாவிகளை தூக்கி எடுத்த அந்த அன்பு, நேசித்த அன்பு, அந்த அன்பு நம்ம இதயத்தில் இருந்துச்சுனாக்க எல்லாரையும் நம்ம நேசிப்போம். ஹல்லேலூயா. சாத்தானானவன் என்ன செஞ்சிடறான் பாருங்க, ஒரு மனுஷன் அப்படித்தான் நல்ல மனைவி நேசிக்க முடியுமே. வெளியே எங்க போயிட்டு மனைவி வந்து வள்ளல் விழுந்தாங்க, கத்திரி பார்த்த ஒரு அறுவாள் நினைச்சு சீவிட்டான் கழுத்தை உள்ள பிடிச்சி அவன் ஆயில் தண்டை, அவனுக்கு மரம் தண்டை போட்டாங்க, ஆயில் தண்டை. ஐயோ ஆத்திரப்பட்டு அந்த ஒரு சின்ன ஆத்திரம் என்ன செஞ்சிச்சு, அழுதான் உள்ள போய் மனைவி இவ்வளவு நேசித்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திரம். சாத்தான் சின்ன அந்த இதில் என்ன செஞ்சிருவான், நுழைஞ்சிருவான், குடும்பத்தை சிதைச்சிருவான். ஆமென். இரண்டாவதாக இந்த குடும்பம் சிதைக்கப்படுவது காரணம் உண்மை இல்லாதது. உத்தமனா இருக்கும் கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கணும், உத்தமனா இருக்கும். அல்லது ஒரு கணவனை குறித்து யார் அதிகமா சாட்சி சொல்ல முடியும்? ஒரு கணவனை குறித்து மனைவி தான். ஒரு மனைவி குறித்து அதிகமாக யார் சாட்சி சொல்ல முடியும்? கணவன் தான் சொல்லும். அல்லது ஒருவருக்கு ஒரு உண்மை. அல்லது நம்முடைய பிள்ளைகளாம் அப்படி இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அல்லது ஆமென். இந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களை குறித்து எவ்வளவு உத்தமனையா, வீட்டுக்காரர் உத்தமனையா. அல்லது குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்ட்டு தியாகத்தோடு பிள்ளைகளையும் தியாகத்தோடு இரவும் போல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என் நினைப்பை தவிர வேற நினைப்பே அவருக்கு இருக்காரு. ஆமே அப்படி இருக்காங்களே. அல்லையா, நீங்களும் அங்க இருக்காங்க, உங்க நினைப்பை தவிர அவங்களுக்கு. ஆமே நீங்க அங்க போய் இருக்கிற நாள் தாங்க அவங்களுக்கு சந்தோஷமான நாட்கள். ஆமே அல்லையா, அந்த தெய்வீக அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. நான் சொன்னதுனால அநேகர் குடும்பத்தை நினைச்சிட்டேன், பிரசங்கத்தை கொஞ்சம் அப்படின்னு கேட்டுக்காங்க நினைச்சிட்டு இருக்கனால அதே இது உண்மை. அப்படிப்பட்ட தெய்வீக அன்புல உண்மை மிக முக்கியம். நமக்கு என்ன வேணும்? உண்மை. கணவனுக்கு மனைவி, இல்லங்களிலே பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மை இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மை கேடு காரணமாக குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கு. ஏன்னா வாலிப நாட்கள் என்ன சிங்கப்பூர் தேசம் எந்த தேசம் எடுத்துக்கிட்டாலும் நீ அப்படி பேசினா எனக்கு இதை காட்ட அங்கே பெட்டரா தெரியுது, அங்கே போனால் நான் அது இவ்வளோ இதாகி நீ ஒத்தையில தெரிஞ்சுட்டு இருக்கோம். வாழ்நாள் ஃபுல்லா ஒரு மண் தலையடி மண்டையடி ஒரு காய்ச்சல்னாலும் கேட்கறதுக்கு ஆள். புரியுங்களா? சில நாட்களுக்கு அப்புறங்க அதான் ஒரு மனிதனுக்கு ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தண்டனை
என்ன தண்டனைனாக்க, கணவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது மனைவி மரிப்பதுதான் பெரிய தண்டனை. மனைவி உயிரோடு இருக்கின்ற பொழுது கணவன் மரித்துட்டானதான் இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இல்லைங்க. அதை போல ஒரு தண்டனை. இப்படி ஐயா சொல்றார் சாமி செலுத்துற, நான் ஆண்டவரே என் வாழ்க்கை வேணாம் எடுத்துக்கொள்ளும். மே 31 எடுத்து இந்த மாசம் மே 30 போகும் என் வாழ்க்கை. ஏன்னா நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன், வீட்டுக்கு போனா வெறுமையா இருக்கு, என்னை கேட்பதற்கோ விசாரிப்பதற்கோ ஒருத்தர் இல்லை. மனைவி போயிட்டா என்னை வாழ்க்கை வெறுமையை உணர்கிறேன். அவரோடு கூட நான் பரலோகத்துக்கு சொல்ல நான் ரொம்ப ஆயத்தப்பட ஆசையா இருக்கேன். போதும். புரியுங்களா? லீக்வான் சொல்றாரு 2010 மனைவி இறந்த உடனே நான் புதிய மனிதன் இருக்கிறேன், என் மனைவி பட்டனில்ல. அப்பயே அவர் ஆயத்தமாயிட்டார் மனைவியோடு இருக்கு. அதனால இன்னைக்கு மறிக்கிறார். இன்னைக்கு அவரை எரிக்கிறாங்க. எரிச்ச உடனே அவர் சாம்பலையும் மனைவி சாம்பலையும் மிக்ஸ் பண்ணி கலசல வைக்கிறாங்க. புரியுங்களா? மனைவிக்காக மனைவியோடு 65 வருடங்கள் சேர்ந்து 93 வருடத்தில் மனைவியோடு 63 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார். கணவன் மனைவியாக அந்த வயசான 2010 அந்த மனைவி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. என் கணவர் இன்னும் இளமை துடிப்புள்ள வருங்க. சொல்லு நேசிக்கிறேன், எங்கே போனா மனைவி இல்லாமல் எங்கே போக மாட்டேன். உலகத்திலே இந்த உத்தமமான பெரிய இத்தனை ஜனாதிபதி பிரதமர் இருக்காங்க, பரிசுத்தமான ஒரு ஆள் லீக்வானுங்க. அந்த பக்கத்தில் ஒரு ஆள் ஆம்பளையெல்லாம் நெருங்க முடியாது, அப்புறம் என்ன மற்றவங்க நெருங்க முடியாது. ஆமே, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் ஒரு தேசத்தை நிர்மாணித்து கொண்டு வர முடியுது. ஆமே. என் உலகம் மாயங்க. சாலமோனுக்கு மேலே சாலமோன் சொன்ன 1000 மனைவி எல்லாம் மாயை மாயை மாயை. ஒரு மனைவியோடு ஏதாவது சந்தோஷம். ஆமே. அவன் அன்பு, தெய்வீக அன்பு கர்த்தர் நமக்கு கொடுத்த நமக்கு அந்த இல்லத்தை கட்டிக்காம. ஆமே. இந்த பூமியில மனைவி இல்லைன்னா புருஷனுக்கு மதிப்பு இல்லைங்க. மனைவி இல்லைன்னா கணவன் இல்லைன்னா புருஷனுக்கு மதிப்பு இல்லை. புரியுங்களா? அதனால கர்த்தர் ஒன்று என்னன்னாக்க, முதல் சொன்ன இந்த குடும்ப உறவுகள் சிதறடிக்கப்படுவதற்கு முதல் காரணம் என்ன? ஒன்று என்னது? சாத்தான் காரணம். இரண்டாவது உண்மை இல்லாதது ஒரு காரணம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்க கேரக்டர், அதாவது குடி வகைகள், மதுபானம், பீடி குடிக்கிறதோ மற்ற அதெல்லாம் குடும்ப உறவுகள் சிதறடிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கு. புரியுங்களா? என்னது? அதாவது மதுவோ மற்ற எல்லா காரியம், புகை இதெல்லாம் போடும். புரியுங்களா? அப்போ பாருங்க, இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசிகள் அவிசுவாசிகள் பிள்ளைகிட்டு தான் போய் பீடி சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவான். புரியுங்களா? கடையில் போய் அது அவனே பழகி விற்கிறது மாதிரி. புரியுங்களா? அதெல்லாம் மனுஷனும் தவிரிக்க தேவையான பிள்ளைகள். ஆமென். அப்போ குடிப்பழக்கமும் கிறிஸ்துமார்க்கும் ஒரு நாளும் ஒன்று போல இணைந்து போகவே போகாது. புரியுங்களா? தெய்வீக மார்க்கமும் அந்த அஸ்த மார்க்கமும் இணைந்து போக முடியும். அப்புறம் பொறாமை. புரியுங்களா? அடுத்து என்னது? இல்லத்தில் அன்பு சிதறுவதற்கு காரணம் என்ன? பொறாமை. புரியுங்களா? கணவன் மனைவி மேல் என்ன செய்கிறது? பொறாமை கொழுவு. இந்த பொறாமை என்ன செய்கிறது? குடும்பங்கள் சிதறடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. புரியுங்களா? அப்ப இது நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம மனுஷனும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏனென்றால் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5-6 படிங்க. உன் சுயபயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதங்களை செவ்வைப்படுத்துவார். ஆமென். புரியுங்களா? அப்ப என்ன செய்யறா? நம்ம முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து மார்க் 12வது அதிகாரத்தில் பார்த்தா, 12வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அவரிடத்துல ஏன்னா மார்க் 12ல் நம்ம பார்த்தோம் என்றால் அங்கே இயேசுவின் இடத்துல ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். மார்க் 12:32 சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்க முக்கியமா இருக்கிறது என்றார். பாருங்க, இயேசுவின் இடத்துல ஒருத்தர் கேட்டான், அன்புல முக்கியமான அன்பு எதுன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுப்பா, பிரதானமான என்ன அப்படி சொல்லிட்டு. ஏன்னா மொத்தத்தில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 3600 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமான இந்த அன்பு
தேவனிடத்தில் ஒரு அன்பு செலுத்து. அடுத்து இன்னும் முக்கியமான கேட்கறது போல அடுத்து பிரதான கற்பனை என்னன்னாக்கா, நீ மற்றொரு இடத்துல அன்பு செலுத்துன்னு சொல்லி இயேசு அது சுருக்கி 10 கட்டளைகளை சுருக்கி சொல்லிட்டான். ஆமென். அதனால வேதத்துல நம்ம பார்க்கும்போது வந்து விசுவாசத்துக்குன்னு எபிரேயர் 11வது அதிகாரம், புரியுங்களா? ஒவ்வொருக்கும் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காரு. விசுவாசத்துக்கென்று எபிரேயர் 11, வேத வாக்கியத்திற்கு முக்கியத்துவத்துக்கென்று சங்கீதம் 119, எழுப்புதலுக்கென்று ஏசாயா 64வது அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். கல்வாரிக்கென்று ஏசாயா 53வது அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்கென்று கர்த்தர் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முழுவதும் 13 அதிகாரத்துல 13 வசனம், 13வது அதிகாரத்துல எத்தனை வசனம்? 13 வசனத்துல 15 அன்புக்குரிய காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆமென். ஏன்னா அன்பு எனக்கு இராட்டா, நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து தீர்க்கதரிசனம் சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம், அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை வசனம் சொல்லுது. ஆமென். ஆமென். அன்பு, நீங்க வந்து கலெக்டரா இருக்கலாங்க, அன்பு இல்லைன்னா வேஸ்ட். ஆமென். ஆமென். நீங்க வந்து பிரபு மந்திரா இருக்கலாம், அன்பு இல்லைன்னா என்ன? ஒன்றும் இல்லை. நீங்க அன்னதானம் பண்ணலாம், அன்பு இல்லைன்னா என்ன? ஒன்றும் இல்லை. புரியுங்களா? ஏன்னா அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தம். அல்லேலூயா. புரியுங்களா? அதனால அமெரிக்கால ஒரு ஒரு தகப்பனார் ஒரு பையனை வளர்த்தார். பையன் மனை இறந்து போயிட்டான். அவன் 17 வயசுக்கு மேல உள்ளவன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தெருவில் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் அந்த ஒரு பையன் வந்து இவனை சுட்டுட்டாங்க. சுட்டு இறந்து போயிட்டான். 17 வயசு பையன் இறந்தோன்னு அந்த வாலிபனை பிடிச்சி போயிட்டாங்க ஜெயிலுக்கு. பிடிச்சி போடனே இந்த தகப்பனார் என்ன பண்ணாரு, அவன் ஜெயிலில் இருக்கான், அவன் ஒத்த காட்டார், யாரும் இல்லை. இப்போ டெய்லி அவன் போய் அப்பப்போ போய் பார்ப்பார், அவன் நேசிப்பார், எல்லாம் வாங்கி கொண்டு போவார். அவனுக்கு மரணம் இல்லாமல் எந்த தண்டனை வச்சாங்க, அப்பீல் பண்ணி அவனை இது பண்ணி அவனை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி அவர் வெளியே கொண்டு வந்து அவனை சொந்த மகனாக ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்று தன் வீட்டுக்கு கொண்டு போய் தன் வாரிசுக்கு அவனை மகனாக மாற்றினார். பாருங்களேன், அன்பு நீடிய சாந்தம் உள்ளதாக இருக்கு. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு பொறாமப்படவே படாது.